ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். நான் இன்றைக்கி ஒரு மூலிகை கீரை காட்டுறேன் பாருங்கள். இது மூக்கரட்டான் கீரைன்னுவாங்க. கீரை பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்டாக இருக்கும். ஒவ்வொரு கீரை பச்சை கலரில் இருக்கும், ஒன்று கொஞ்சம் சுற்றி வயலட் கலரில் இருக்கும். பூவும் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலருக்கு குட்டி குட்டியாக வெள்ளைப்பூ இருக்கும். அந்த வயலட் கலர் சுற்றி வர்றதுக்கு வயலட் கலர் பூ இருக்கும். இது மூக்கரட்டான் கீரைன்னுட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கனாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது என்ன செய்யும் இதுனாக்கா கிட்னி ப்ராப்ளம்மு சால்வ் ஆகும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி கொடுத்தாக்கா அந்த கிட்னி ப்ராப்ளம்லேருந்து சால்வ் ஆகும். பின்ன கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இந்த கீரை ரேராக கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்காது. நீங்கள் கீரைக்காரங்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. பின்ன பார்த்திங்கன்னா ரோட்டோரத்துலலாம் இந்த கீரை ரொம்பவே பார்க்கலாம். இந்த கீரை ரொம்ப விசேஷமான கீரை. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் இப்படி இருக்கும் அது, ஓகேவா? ரொம்ப பெஸ்ட்டு, மருந்துக்கு ரொம்ப நல்லது, கிட்னி ப்ராப்ளம்க்கு நல்லது, ஹீமோக்ளோபின் நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குதுன்றாங்க. அதனால் இதை தயவு செஞ்சு கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதை கூட்டாவோ குழம்பாவோ நம்ம இஷ்டம் எப்படின்னாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக வேறு இருக்கும். இதை எப்படி செய்யலான்றதை நான் இப்போ சொல்லித்தரேன், பாருங்கள். பார்த்து எல்லோரும் சாப்பிட்டு யூஸ்ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாருங்கள், இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், ஓகேவா? கொஞ்சம் கடலைப்பருப்பு, பின்ன கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பின்ன கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய், நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் செய்யலாம். ஈவன் கடுகு எண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம், கடுகெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சவுத்தில் நம்ம ரொம்ப கடுகெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். நார்த் இந்தியன்ஸ் தான் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அது பழகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா அதில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூடவே அந்த கீரையை நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு, மண் போக கழுவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் தூவிக்கலாம், நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல உப்புத்தூள். பின்ன கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் தூவிக்கலாம். பின்ன நான் சொல்லியிருக்கேன், கீரை காய் எது செஞ்சாலுமே கொஞ்சம் ஒரு பிஞ்சு சர்க்கரை சேர்த்திங்கனாக்கா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் மாறாது. அதுக்காக அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். பின்ன நான் சிறுபருப்பு, பாசிப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெந்து வந்தோம், அந்த பருப்பை போட்டு இறக்கிட்டு கொஞ்சம் இன்னொரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னாக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். இது சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாட்டு கூட்டு மாதிரி கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். மெயினாகவே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் வேக வச்சு அந்த பாசிப்பருப்பை போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே இது வதக்கி கொடுத்துட்டோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது மெயினாகவே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கீரைக்குன்னே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த கீரையை தேடி அலைவாங்க. இந்த சித்தா மருத்துவத்தில் உள்ளவங்க இந்த கீரையை சாப்பிட சொல்லி
ரொம்ப சொல்லுவாங்க. இது எங்கே பார்த்தாலும் ரோட்லெல்லாம் முளைச்சி தேவையில்லாமல் கிடக்கிற கீரை. பட்டு உடம்புக்கு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ நல்லது. இது இன்னொன்று என்னன்னாக்கா, நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுட்டு. பாருங்க, ரொம்ப ஹெல்த்தியான மூக்கரட்டாங்கீரை கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.